ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது நம்ம பிரஜன், நான் வந்து ரொம்ப அப்செட்டுங்க. ஏன்னா பிரஜன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ரசிக்கிற ஒரு பர்சன். அப்படி இருக்கும்போது வந்துட்டு இவர் இவ்வளவு மட்டமாக வந்து பிக் பாஸ் கேமை விளையாடுவார் நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா வரும்போது இந்த பிளாட்ஃபார்மை என்னை விட ஒருத்தர் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்தார். ஆனால் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை கார்னர் பண்ணுறது, டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு விஷயம் போனார். விஜய் பார்வதியோட கேரக்டரே வந்து ரொம்ப கேவலப்படுத்தி பேசினார். அடுத்தது இன்றைக்கி வந்து ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. என்னென்னா பிக் பாஸ்குள்ளே வரும்போது இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட் அப்படின்ற சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸே சொன்னார், என்னென்னா என்னுடைய புருஷன் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா சொல்லும்போது, உங்கள் புருஷனா? அப்படி நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்னார் பிக் பாஸ். உடனே இவர் எந்திரிச்சிட்டு, யார் நம்ம பிரஜன் எந்திரிச்சு, இல்லை நான் வந்து புருஷன் தான், இருந்தாலும் இங்கே வந்து வெறும் கண்டஸ்டன்ட் தான், புருஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். வெரி குட் பாய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையும் மீறி இப்போ வந்துட்டு ஒரு ரவுடித்தனமாக ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு. யாருன்னா பிரஜன் வந்துட்டு அமித் ப்ரோக். ஏன் அப்படின்னா சாண்ட்ரா வந்துட்டு அந்த வீக்லி டாஸ்க் நடக்கும்போது, ஹோட்டல் டாஸ்க் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுவும் கெஸ்ட்டு அப்படின்னும் போது அந்த கெஸ்ட்டோட மூஞ்சி மாறு. ஒரு சிலர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தீபக்கில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அதனால் இவங்களை வெளியே அனுப்ப சொன்னால் வெளியே போக முடியாது, கத்துனாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணவுடனே என்ன பண்ணாங்கன்னா, இவங்க உள்ளே போனோடனே கதவு போட்டுனார். ஜெயிலெல்லாம் போடல, அந்த கதவு போட்டுட்டு உள்ளே இருங்க அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க திறந்தாங்க, விட்டுட்டார். அவ்வளோதான் நடந்தது. இதை வந்து இப்போ வந்து சொல்கிறார், நான் வந்து என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷன், உங்களுக்கும் ஒய்ஃப் இருக்குது, உங்களுக்கு குழந்தை இருக்குது, எனக்கும் குழந்தை இருக்குது, எனக்கும் ஒய்ஃப் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என் பொண்டாட்டிக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு ஏதோ ஹீரோ டைலாக் விடுறாரு. என்ன இது உங்களை என்ன பண்ணாங்க உங்கள் பொண்டாட்டியை? உங்கள் பொண்டாட்டி ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்துட்டு அவங்க பண்ண வேலைக்கு அங்கே வந்து லாக் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதுவும் கொஞ்சம் தான் லாக் பண்ணாங்க, விட்டுட்டாங்களே. அப்படி பார்த்தோன்னா விக்கல்ஸ் விக்ரம் வந்து கழுத்தை பிடிச்சி தள்ளணும், என்ன பண்ணுன்னு தெரியலன்னாரு. போய் சண்டை போடுவீங்களா? அது என்னென்னா விக்கல்ஸ் விக்ரம் மேலே இவருக்கு கோவம் கிடையாது, இவர் மேலே காண்டு. ஏன்னா நம்ம 3 பேருக்கு கெட்ட பேர் ஆகி போச்சு. ஆனால் அமித்துக்கு வந்துட்டு கெட்ட பேர் வரலையே, நல்ல பேர் வந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த காண்டை இங்கே காமிக்கிறாரு. அந்த காண்டை காமிக்கிறதுக்காக நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தீங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு. நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி நம்மளாலேயே வந்துட்டு இப்படி இருக்கு. இவரை வெறுக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு. ஏன் வந்துட்டு பிரஜனும் விஜய் சேதுபதி அவர்களும் நண்பர்களாக இருக்கும்போது, பிரஜன் ஹீரோவாக இருக்கும்போது சைடு ஆக்டராக வந்த விஜய் சேதுபதி இப்போ ஹீரோவாக இருக்கார், இவர் ஏன் இன்னுமே வந்து ஹீரோவாக ஷைன் ஆகலை அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணமாக இருக்குமோ அப்படி மாதிரி தோணுது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.